Hey friends, சனிக்கிழமை காலையில ஹஸ்பண்ட் காலையில பைக் தொடச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஆதித்யா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க வேலை கிளம்பி போகிற வரைக்குமே வந்து ஃபுல்லாக அவங்க பின்னாடியே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான். என் பக்கம் வரவே மாட்டான். அவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து என்னை தேடவே செய்வான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டேரெக்டாக வந்து சாப்பாடு வச்சு சூப்பராக வந்து ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டோம். காலையில் அரிசியை உளுந்தே ஊற போட்டனால மாவுமே வந்து ஆட்டி எடுத்து வச்சாச்சு. 2 பேட்சில் எடுத்து வச்சுருவேன். ஒன்றை வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட வெளியே வச்சுட்டு திருப்பி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே வந்து மாவு வந்து புளிக்காமல் இருக்கும். ஈவினிங் மேலே டீ காஃபிலாம் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் மொச்சப்பயிர் மட்டும் இருந்தது. அதை பாதியை வந்து அவிச்சிட்டு இன்னும் பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வந்து வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சண்டே தான் வந்து மார்க்கெட் போய் வந்து வாங்கினோம். நம்ம எடுத்து வச்சிருந்த மாவும் நல்லா புளிச்சு வந்திருந்தது. சூப்பராக வந்து இட்லியும் வந்து கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ஷாக வந்து டிஃபன் சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு வந்து நல்லா சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்தப்பறம் அவங்களுக்கு தோசையை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இந்த கார சட்னி ரெசிபி வந்து நேற்று போட்ட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.